மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 33. திருவள்ளூர். பாதி வளர்ந்து கொண்டிருந்த அந்த கட்டிடத்தின் உள்ளே நின்று பார்வையிட்டு கொண்டிருந்தார் தங்கராஜ். பணியாளர்களிடம் வேலைகளை விவரித்து கொண்டிருக்க அப்போது அவர் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தார். ரிதன்யாவின் எண்ணெய் கண்டு அவர் புருவம் ஒரு நொடி முடிச்சிட்டு விலகியது. என்ன அதிசயமா இவளே நம்மளை கூப்பிட்டு இருக்காளே, எப்பவும் நாம கூப்பிட்டாதான் பேசுவா என்று எண்ணிக்கொண்டே அழைப்பை ஏற்று, ரிதிமா சொல்லுடா, எப்படி இருக்க, சென்னையில் வெயிலெல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டார். நான் நல்லா இருக்கேன் அங்கிள், ஆனால் சென்னை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. ஏம்மா அப்படி சொல்கிற? நான் இப்போ சென்னையிலேயே இல்லையே. அப்படியா, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? எந்த ஊரில் இருக்க? பெங்களூரில் அங்கிள். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், என்ன விஷயம்? அதிசயமாக நீயே என்னை கூப்பிட்டு இருக்க? எல்லாம் நல்ல விஷயம்தான் அங்கிள், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு நொடி திகைத்தார் தங்கராஜ். ரிதி, கம் அகெயின். நீ என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ புரிஞ்சதா என்றாள் அழுத்தமாக. என்ன ரிதி திடீர்னு? யாரு பையன்? என் கூட வேலை செய்கிற பையன் அங்கிள். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தியா நீ? அவர் குரலில் வருத்தம் தெரித்தது. ஏனோ அதனோடு சேர்த்து முகத்தில் ஒரு நிம்மதியும் பரவியது. இல்லை அங்கிள், சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவசரமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்படி என்னம்மா சூழ்நிலை? அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு. அவன் கூட நானும் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறேன். அதனால தான் அவசரமாக கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதை கேட்டு ஒரு நொடி திகைத்தார் தங்கராஜ். இது என்ன, முருகேசனை ஏமாற்றுவதற்காக அவரிடம் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது உண்மையாகவே ரிதியிடம் இருந்து வருகிறதே என்று குழம்பினார். அங்கிள், நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க முடியுமா? இன்னும் திகைத்தவர், ரிதி நிஜமாவா என்றார். என்ன அங்கிள், ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, இங்கே வந்தால் மம்மி டாடி ஞாபகம் வருதுன்னு வரவே மாட்டியே, அதுதான் என்னன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், ஒரு முக்கியமான விஷயமா வரேன். அதுவும் இல்லாமல் நான் பிறந்து வளர்ந்த வீட்டை அவனுக்கு காட்டணும் இல்லை, அதனால தான். சரி சரி, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் இப்போவே ஆளுங்களை அனுப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். ஆமாம், நீ எதில் வர? ட்ரெயினா காரா? ட்ரெயினுன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்க காரை ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறேன். இல்லை அங்கிள், அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கார்லேயே தான் வரோம். சரிம்மா, பத்திரம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார். யோசனையில் ஆழ்ந்தார் தங்கராஜ். எப்படி அது? நாம் சொன்ன மாதிரியே கூட வேலை செய்கிற பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரேன்னு நம்மக்கிட்ட சொல்கிறா. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன்னு வேற சொல்கிறா. என்ன இது என்ற குழப்பத்தோடு சில அடிகள் நடந்தார். பின் சட்டென்று நின்றவர், ஏதோ முக்கியமான விஷயமா வரேன்னு சொல்கிறாளே, என்னவா இருக்கும்? அச்சச்சோ, சொத்து விஷயமா இருந்தால் எப்படி சமாளிக்கிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார். யோசனையோடு ஒரு எண்ணை அழைத்தார். கிஷன் சார் ஊரில் இருக்காரா? இருக்காரு சார். அப்படியா, சரி என்றவர் வேறொரு எண்ணை அழுத்தினார். சொல்லுங்க தங்கராஜ், என்ன திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? தனாவோட பொண்ணு ஊருக்கு வரா. வரட்டும், அதனால என்ன? அவரிடம் சில விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு அந்த கட்டிடத்தை விட்டு வெளியில் வந்தார். தன்னுடைய காரில் ஏறப்போக சிறிது தூரத்தில் ஒரு காரின் மேல் சாய்ந்து நின்றிருந்தான் அவன். கையை கட்டி தூரத்தில் இருந்து இவரையே பார்த்து கொண்டு இருந்தான். யார் இவன்? காலையில் இருந்து என்னை தொடர்வதை போல் தோன்றுகிறதே. காரில் ஏறி அவனை தாண்டி செல்கையில் மறைவாக இல்லாமல் வெளிப்படையாகவே அவரைத்தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவன். யார் இவன்? எதற்காக என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான்? இருக்கும் பிரச்சனையில் இவன் வேறா என்று தனக்குள்ளேயே நொந்து கொண்டார் அவர். சரி, முதல்ல ரிதன்யாவோட பிரச்சனையை சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் இவனை பற்றி யோசிக்கலாம் என்று அவர் நெற்றியை கீறி ஏதோ யோசித்தார். ஆனால் இவன் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கே பார்த்தேன்? எப்போ பார்த்தேன்? சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஏதோ பழகின முகம் மாதிரி தோணுது. தலையை பீத்து கொண்டார் அவர். சிறிது நேரம் கழித்து எத்தேச்சையாக ரிவ்யூ மிரர் பார்க்க அவன் தன் காரில் தொடர்ந்து கொண்டு இருந்தான். அதில் பயந்து போனவர் கொஞ்சம் வேகமாக வண்டியை செலுத்தி அவன் தொடராதவாறு சென்று விட்டார். சிறிது தூரம் சென்று அவன் வரவில்லை என்று தெரிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். இது சரிப்பட்டு வராது. நாம ஒரு நாளைக்கு ஒரு இடத்துலையா இருப்போம்? எவ்வளவு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு? இவன் ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு பயந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் அடடா, அவன் கார் நம்பரை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாமல் விட்டுட்டனே. சரி விடு, அடுத்த தடவை அவன் நம்மளை ஃபாலோ பண்ணால் கார் நம்பரை நோட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம். யோசித்து கொண்டே ரிதன்யாவின் வீட்டை அடைந்தார். அவருடைய கட்டளையின் பேரில் வீடு சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது.
அங்கே இன்னும் சில பல கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு மீட்டிங்கிற்காக தனது அலுவலகத்திற்கு கிளம்பினார். வீட்டை விட்டு சென்ற கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் அவன் கார் அவரை தொடர்ந்தது. இம்முறை கோபத்தோடு அவனுடைய கார் எண்ணை எழுதி எடுத்துக்கொண்டவர் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கே சென்று காரை நிறுத்தி திரும்பி பார்க்க தொடர்ந்து வந்த அவனை காணவில்லை. அவ்வளவு பயம் இருக்கில்ல என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். கார் நம்பரை கொடுத்து காலையிலிருந்து அந்த கார்காரன் தன்னை தொடர்வதாக இன்ஸ்பெக்டரிடம் புகார் அளித்து எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் வந்தார். அங்கிருந்து அலுவலகம் செல்ல இப்பொழுது அவன் அவரை தொடரவில்லை. நல்ல வேலை, பயந்துட்டான் போல. ஆனா யாருன்னு தெரியலையே என்று மண்டை காய்ந்தார். இரவு நெருங்கும் வேளையில் அவ்வீட்டின் முன் கார் வந்து நிற்க அதிலிருந்து ரிதன்யாவோடு வந்து இறங்கினான் அஸ்வின். அவனை கண்டு, பரவாயில்லையே, பிடிச்சாலும் சூப்பரான பையனாக தான் பொத்து பிடிச்சிருக்கா என்ற உள்ளுக்குள்ளேயே ரிதன்யாவை மெச்சிக்கொண்டவர், அது சரி, தனாவோட பொண்ணா கொக்கா என்று எண்ணிக்கொண்டே வெளியில், இருமா, ஆரத்தி எடுத்துக்கிட்டு வர சொல்கிறேன் என்றார். இல்லை அங்கிள், உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு, அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு, வா அச்சு என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். இரவு உணவு அவர்களுக்காக தயாராகி இருந்தது. 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க, சாப்பிடலாம் என்றார் தங்கராஜ். சரி அங்கிள் என்ற புன்னகையோடு சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அஸ்வினையும் உடன் அழைத்து கொண்டே சென்றாள். அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தவன் யோசனையில் ஆழ்ந்தான். என்ன அச்சு, என்ன யோசிக்கிற? அந்த ஆள் உன்கிட்ட காட்டுற பாசத்துல பொய் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்றான். நான் தான் சொன்னேனே அச்சு என்றாள் ரிதன்யா. இருவரும் முகம் கை கால் மட்டும் கழுவிக்கொண்டு மீண்டும் வெளியில் வந்தனர். இருவரும் ஒன்றாகவே அமர்ந்து உணவை சாப்பிட்டனர். வீட்டில் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்று வந்தார்கள். ஏனெனில் கோபி அவர்களிடம் பலமுறை சொல்லியே அனுப்பினான், இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு எங்கும் தனியே செல்லக்கூடாது என்று. 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க என்ற அறிவுரைகளை அள்ளி வழங்கியே அனுப்பி வைத்தான். ரெஸ்டெயின் பண்ணலையா என்று கேட்டார் தங்கராஜ். இல்லை அங்கிள், நைட் பண்ணிக்கிறோம் என்றாள் ரிதன்யா. என்ன மாப்பிள்ள, வந்ததிலிருந்து எதுவும் பேச மாட்டேன்றீங்க, எங்கள் பொண்ணுக்கிட்ட அவ்வளவு பயமா என்றார் சிரித்துக்கொண்டே. அவனோ புன்னகையோடு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள் என்றான். அப்போ சரி. ஏன் அங்கிள், உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க? இங்கே தான் மாப்பிள்ள சொல்லும்போதே தடுமாறினார். நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இட்ஸ் ஓகே அங்கிள் என்றான் புன்னகையோடு. இதற்கு மேல் அவனை பேச விட வேண்டாம் என்று எண்ணியவர், ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே ரிதிமா, என்ன விஷயம் என்றார். அது ஒன்றும் இல்லை அங்கிள், யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறோம் இல்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுதான் ஏதாச்சும் சொத்தை வித்துட்டு பணமாக கொண்டு போகலாமான்னு பார்க்குறேன் என்றாள். ஏற்பட்ட அதிர்ச்சியை முகத்தில் காட்டாமல் அரும்பாடுபட்டு மறைத்து கொண்டார் தங்கராஜ். சரிம்மா, அந்த விஷயத்தை பற்றி நாம் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ 2 பேரும் ட்ராவலில் வந்தது, டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க என்று அனுப்பி வைத்துவிட்டு பதட்டத்தோடு வெளியில் வந்தார். எப்படியும் இவ காலையில் வக்கீலை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுவா, அப்போ நாமளும் பக்கத்தில் இருக்கணும், அப்போதான் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்க முடியும். கடவுளே, என்ன சோதனை இது என்று எண்ணிக்கொண்டே தன் காரில் ஏறிக்கொள்ள அடுத்த சோதனையாக அவருடைய செல்போன் அவரை அழைத்தது. எடுத்து, ஹலோ, யார் பேசுறது என்றார். நான் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த காரை பிடிச்சிட்டோம், அதில் இருந்தவங்களையும் பிடிச்சு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கோம். இருந்தவங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? ஒருத்தன் மட்டும்தானே இருந்தான். இல்லை சார், நீங்கள் சொன்ன அடையாளத்தில் ஒருத்தன் இருக்கான், அவங்க கூட வயசான ஒருத்தரும் இருக்காரு. அப்படியா என்றார் குழப்பமாக. நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வந்து அவங்க யார் என்னன்னு பாருங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் உங்களை தெரியும்னு சொல்கிறாங்களே. அப்படியா என்றவர், சரி, நான் இப்போ அங்கே வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஸ்டேஷனை நோக்கி சென்றார். அவங்களுக்கு நம்மளை தெரியுமா? யார் அது என்று தலையில் தட்டி யோசித்து கொண்டே காவல் நிலையத்திற்குள் நுழைய அங்கே அவரை கண்டு ஏளனமாக சிரித்தபடி அமர்ந்திருந்தனர் முருகேசனும் கோபிநாத்தும். அவர்களை கண்டதும் மின்சாரம் தாக்கியதைப் போல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் தங்கராஜ். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.